ஏல கஷ்டப்பட்டு விவசாயி ராவும் போகலும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு பயித்தை விளைய வைப்பான். விளைய வச்ச பிறகு அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வரும். வாழ்க்கை நல்லா பேக்கிட்டு இருக்கும். அந்த வாழ்க்கையில மண்ணெல்லி போடுறதுக்கு ஏதாவது ஒரு மனிதரத்தில் வந்து மண்ணெல்லி போடுவா. அந்த வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கோல் சொல் அலைவாங்களோ அதே மாதிரி விவசாயத்தை கெடுக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று வரும். அப்படித்தான் இப்போ விவசாயத்தை கெடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. ஆமா, ஒரு பக்கம் காட்டுப்படி வந்து உள்ளது சமட்டுது சோளத்தை. 3 மாசம் 100 நாள் கஷ்டப்பட்டு சோளத்தை விளைய வச்சா ஒரு பக்கம் காட்டு பண்ணி வந்து சமட்டுது. ஒரு பக்கம் என்னது மழை வருது. ஆடி மாசம் சார மழை வருது. அது என்னது ஒரு 10 நிமிஷம் நின்று பேயுது. அதுக்கப்புறம் அழிக்கு பேருது வெயில் அடிக்கி. இது எதுக்கு இந்த மழை பெய்யுதுன்னா இந்த சோளத்தை கெடுக்கிறதுக்கு, இந்த சோளக்கருதை கெடுக்கிறதுக்கு. ஆமா, இது இப்ப விளைஞ்சு கிடக்கு. இப்ப அறுவடை பண்ண நேரம். இப்ப மழை பெஞ்சா என்ன ஆகும்? இந்த சோளம் கருத்துரும். அதை கெடுக்கிறதுக்கு தான் இப்ப இந்த மழை வருது. நல்ல பச்சை கலர் சோளம். இந்த மாதிரி பச்சை சோளம் தின்னா நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் பச்சை சோளங்க பாருங்க, பச்சை சோளம். இப்ப மழை பெஞ்சது, இப்ப வெயில் அடிக்கி, அடுத்து மேகமா நிக்கி வருது, மேக்கிருந்து வருது. எதுக்கு? விவசாயம் மண்ணாக்கிறதுக்கு, இந்த சோளத்தை கெடுக்கிறதுக்கு. ஏற்கனவே சோளமே ரேட் இல்லை. 3500 தான் எடுக்காங்களாம். 100 கிலோ 3500 தான் எடுக்காங்களாம். நீங்க என்ன ரேட்டு வாங்குறது தெரியல. போன வருஷம் சோளம் நல்ல ரேட்டா இருந்தது. இந்த வருஷம் சோளம் ரேட்டே இல்லை. ஆமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விவசாயம் பார்த்து என்ன அழுவோம். காட்டு பண்ணி சமட்டி போட்டுருக்கத பாருங்க. அதுவும் திருட்டு போட்டோம். மனுஷனுக்கு பாதி, காட்டு பண்ணிக்கு பாதி, காட்டுல இருக்க மிருகத்துக்கெல்லாம் பாதி, எல்லாம் கொண்டு போகுது. சமட்டி இன்னும் அப்பா ஏதோ நான் 10 காலம் ஓடி இருக்கு. சரி பாருங்க எல்லாரும்.